கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இன்று ஏசப்பா உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடும் பொழுது அதற்குரிய காரணத்தையும் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? முதல்ல உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த நாளை கர்த்தருடைய பார்வையில் சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறமா உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இப்போ நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். கிறிஸ்மஸோட இந்த நற்செய்தி பார்த்திங்கன்னா, இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குரிய வேத பகுதி பார்த்திங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28 பார்த்திங்கன்னா 37 வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரே ஒரு வசனத்தை இப்போ வாசிக்கிறேன். 30 லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம், 30, 31, 32. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கின்ற இந்த கிறிஸ்மஸ் செய்தியை பார்த்திங்கனாக்கா, இந்த கிறிஸ்மஸ் எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் ரீசண்டாக நாங்கள் கொல்லிகளாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம். போனப்போ நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஆக்சுவலாக ஒரு டெத்து செரிமனிக்காக போயிருந்தோம். போயிட்டு எல்லோரும் இப்படி ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அப்படின்னா பழைய நண்பர்களெல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்க காலேஜ் பற்றி, இப்போ நாங்கள் இங்கே புதுசாக வந்திருக்க இந்த காலேஜு எல்லாத்த பற்றி பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு மீட்டிங்குன்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை, எங்களுக்கு பைபிள் எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு சார் சொன்னார், என்ன மேடம் மலைப்பிரசங்கம், அவங்கெல்லாம் ஹிந்துஸ், அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுதோ அதை சொன்னாங்க. அப்போ ஒரு சார் சொன்னார், இல்லை, இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த அன்புன்ற வார்த்தை, இப்போ இயேசு கிறிஸ்துனாலே அன்புன்றது அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசுபிரான் பிறந்த தினம்தான் இன்று. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நம்மளுக்கு மட்டும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, உலகமே கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு கிறிஸ்மஸாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வேதத்தில் எப்பொழுது பிறந்தார்ன்ற ஒரு விளக்கம் இருக்காது, குறிப்புகளும் இருக்காது. ஆனால் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலலாம் கிறிஸ்மஸ்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பலூன்ஸு, அதுக்கப்புறமா டெக்கரேஷன்ஸு, ட்ரீஸு, அது மாதிரி நிறைய பலகாரம் செய்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இப்படி தான் நம்ம அந்த வருகைக்கு ஆயத்தமாக ஆகிறோம். அப்படின்னா வெளியரங்கமாக, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோமா, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வீட்டு எல்லாருமே இந்த நாளில் நல்லா நியூ ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. மற்றவங்களால் உதவி மற்றவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. அதுக்கப்புறமா எல்லா தேவாலயங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு இன்றைக்கி நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எதை உணர்த்துகிறதுனா தியாகம்னா என்னென்னா, நம்ம பாவம் இப்போ நிறைய செஞ்சிட்டே இருக்கிறோம். அந்த பாவம் பெருகினதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அந்த பாவத்திற்கு அதுலேருந்து வெற்றி காண
நம்மளெல்லாம் அதுலேருந்து விடுதலை ஆக்கணும்ல, அதுக்கு தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அந்த தியாகத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்ணாருனாக்கா, நம்ம பாவம் செய்து விட்டு அவரிடத்தில் போய் நம்ம அறிக்கையிட்டு அவரை சார்ந்து வாழும்பொழுது மனம் திரும்பி கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஸோ இதையும் நம்மளுக்கு நினைவுறுத்துகின்றன. இதுக்குரிய வேத வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். யோவான் 3:16, மத்தேயு 24:12. அப்படின்னா நம்ம உலகத்தில் வந்து அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்புனாக்கா நிறைய விதமான அன்பு இருக்குது. பெற்றோர்களுக்கு இடையே, அப்புறமா உறவுகளுக்கிடையே, அதுமா ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையே, அதுக்கப்புறமா வந்து வேலை செய்கின்ற இடத்துல அந்த ஒருவரை ஒருவர் வாழ்த்துறோம் இல்லை, ஒருவர்கிட்ட நல்லா பேசுகிறோம். அவங்களுக்குடைய பாரங்கள், அவங்களுக்குரிய கஷ்டங்கள், சந்தோஷம் மட்டும் இல்லை, இதையெல்லாம் கூட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய போதனைகளை நம்ம அன்பாக மட்டும் இருக்கிறது பத்தாது, அவருடைய போதனைகளும் நாம் பின்பற்றி அதன்படி நடக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வர வர எப்படின்னா கொண்டாட்டம் வந்து அன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்தோம், சாப்பிட்டோம், நியூ ட்ரெஸ் போட்டோம், பலகாரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், மற்றவங்களுக்கு ட்ரீட்டு கொடுத்தோம். அப்படி தான் நம்ம வந்து இந்த நாளை கடந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த நாளில் நம்ம மற்றவர்களுக்கு உதவணும்னு வச்சுங்களேன், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நம்மளையே நம்மளுக்குவே நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்மளே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத விட நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்து பாருங்களேன், அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அந்த சந்தோஷம் எதோடுமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் இந்த வருஷம் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அந்த நாளில் எத்தனையோ பேருக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்காது, சாப்பிட உணவு இருக்காது. அட்லீஸ்ட் அந்த பேசிக் நீட்ஸ் அது ஒரு குடும்பத்துக்காவது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10,000 5,000 அப்படி கொண்டு போய் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 5,000 இல்லை உங்களுக்கு மனசு வரலையா, ஒரு 2,000 3,000 அப்படி குறைச்சிட்டு அந்த காசை எடுத்து இன்னொருத்தருக்கு செலவு பண்ணி பாருங்களேன், அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது வேணால் இந்த வருஷம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த பண்டிகை வந்து அது ஒரு கொண்டாட்டமாக மட்டும் கருதாமல் இயேசு கிறிஸ்து வந்து வார்த்தையாக வெளிப்பட்டார். யோவானில் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம்ல, 1வது அதிகாரம் 1வது வசனம். அதுக்கப்புறமா வார்த்தையாக, ஒளியாக, ஜீவனாக அவர் எப்படி வெளிப்பட்டார்னா ஒரு குமாரனாக வெளிப்பட்டார். அதுக்கப்புறமா இதுக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 8:23, எபிரேயர் 1:2. அப்புறமா இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கப் போகிறார் என்பதை வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரட்சகர் பிறக்கப் போகிறார், சாத்தானை அழிப்பதற்கு ஒருத்தர் பிறக்கப் போகிறார், பாவத்தை ஜெயிப்பதற்கு, இந்த மனித குலத்தை மீட்பதற்கு ஒருவர் பிறக்கப் போகிறார். அதுக்கப்புறமா வந்து ஆதியாகமம் 3:11 கூறியிருக்கிறது போல சாத்தானின் தலையை நசுக்க ஒருத்தர் வருவார். ஆதியாகமம் 41:10 சமாதான கர்த்தர் வரப்போகிறார். ஏசாயா 7:14 அவர் ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு கொடுப்பார்னு நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த தினத்தை வந்து எப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கைக்கு, தட் இஸ் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லதாக உபயோகமானதாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட பழகிறதும் நம்மளுக்கு தேவை, அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோவான் 1வது அதிகாரம் 1லேருந்து 3வது வசனத்தை பார்த்திங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு பார்க்குறோம் இல்லை. அந்த வார்த்தை தான் யாருன்னா கடவுள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அவர் வந்து வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் மனித அவதாரம் எடுத்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார். யோவான் 1வது அதிகாரம் எடுங்க.
1வது அதிகாரம் 1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆதியில் வார்த்தை இருந்தது தானே. ஸோ 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்கெல்லாம் ஒளியாக இருந்தது. ஸோ இந்த வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் மனித அவதாரம் எடுத்து அவர் பிறந்தார். அவர் எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் ஒரு குமாரனாக பிறந்தார். எந்த பெரிய ராஜாவாவோ இல்லை ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க வீட்லேயோ அப்படியெல்லாம் பிறக்கலை. ஏன்னா அவர் அந்த இடத்துல தாழ்மையை வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி நம்மளும் தாழ்மையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி ஏசையா தீர்க்கதரிசி, ஏசையா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் தீர்க்கதரிசி மூலமாக அவர் வெளிப்பட போகிறார், பிறக்கப் போகிறார் என்பதை முன்கூட்டியே தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் சரி இப்போ இந்த கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம்ல, அது ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆதாம் ஏவாள் காலத்தில் பாவத்திலிருந்து அவங்க என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்கள வச்சார். அவர் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேணான்னு சொன்னார். ஆனால் சாத்தான் அவங்கள தூண்டும் பொழுது அந்த மரத்தின் கனியை புசித்தார்கள். கர்த்தருடைய கட்டளையிலிருந்து மீறிட்டாங்க, கீழ்ப்படியில். அதை மீறிட்டதுனால அந்த பாவம் என்ன பண்ணுச்சுனாக்கா, அவர்களுக்கு தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதுதான் மெயினாக நம்ம கவனிக்கணும். நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம கர்த்தரோட உறவாடிட்டுருக்குறோம் பாருங்கள், அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. ஏன்னா அவர் மனுஷனை அவருடைய சாயலாக படைத்தார். நம்ம கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக பாவங்கள் செய்யும்பொழுது அந்த தொடர்பில் இருந்து நம்ம துண்டிக்கப்படுகிறோம். ஸோ அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு தேவனோடு மறுபடியும் சேர்ப்பதற்காக அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் மீண்டுமாக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். சமாதானத்தோடு விடுதலையோடு வாழ்வதற்காகவும் நித்திய ஜீவனை அடைவதற்காகவும். அதுதான் நற்செய்தி. தட் இஸ் த காஸ்பல். நம்ம நித்திய ஜீவனை அடையணும், பரலோகத்திற்கு அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவரோடு சேர்ந்து நாமளும் பயணிக்கணும். அதுதான் முக்கியமானது. ஸோ அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ சரி அவர் பிறந்தார். அது பிறந்து வளர்ந்து நமக்காக என்ன செய்தார்னா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16 பாருங்கள், 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்திலே வணங்குகின்ற அந்நிய தேவர்கள் யாராவது உயிர் விட்டிருக்காங்களா? நாம் செய்த பாவத்திற்கு நமக்காக நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய உயிரை தந்தார், அவரை ஒப்பு கொடுத்தார். வேறு எந்த மதத்திலையாவது இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஒரு அற்புதமான நல்ல செய்தி என்னன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார், பாடுபட்டார், 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போது அவர் சொன்னது எல்லாமே, தீர்க்கதரிசிகள் உரைத்தது எல்லாமே நடைபெற்றது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, சரி ஃபஸ்ட்டு ஏன் பிறந்தார் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த நமக்காக என்ன செய்தார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சரி நம்ம இப்போ பாவத்தில் இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம அவரோடு இருக்கும் பொழுது நம்ம ஒப்புரவாகினோம். இப்போ பாவம் செய்கிறீங்க, அதுக்காக வருத்தம் அடைந்து தாவீது எப்படி தகாத உறவு வைத்து கொண்டான் பச்சைபாலோட, அப்போ அதுக்காக அவன் வந்து உண்மையாகவே மனம் வருந்தினார். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி தன்னைத்தானே தாழ்த்தி சிறுமைப்படுத்தி அவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டார். நம்மளும் அதே மாதிரி தான் நம்ம செஞ்ச பாவத்துக்காக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாகி அவரோட நம்ம சேர்ந்திருக்கும்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதில் பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லாரும் ஒரு நாள் நம்ம இறக்க தான் போகிறோம். அப்போது வந்து அந்த இறப்பில் வந்து அந்த ஆத்துமா வந்து மரணத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அந்த ஆத்தும மரணம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஆத்துமா வந்து இறந்துரும் அப்படின்னா நம்ம பாவத்தோடு மரிக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மா செத்து போகும். இது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் இல்லை? நம்ம எத்தனையோ பேர் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கலாம், மற்றவங்க பார்க்கலன்னு நினச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து இருக்கிறாரு. நம்மளை வந்து நம்ம யாருமே செய்யல, யாருமே நம்மளை பார்க்கலன்னு வந்து நம்ம அப்படியே இருந்துட முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ அவருக்கு மறைவான இடம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டாதான் ஆத்தும மரணம் இல்லை, இல்லைன்னா ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவோம். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அந்த கர்த்தர் வருகின்ற அந்த 2ஆம் வருகையில் அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ஏன் பிறந்தார்னு பார்த்தோம், அவர் நமக்காக என்ன செய்தார்னு பார்த்தோம். 3வது வந்து அப்படி நம்ம பாவத்தில் இருக்கிறோம்னாக்கா அதுக்கு ரட்சிப்பு அடைவதற்கு என்ன வழின்னு பார்த்தோம். கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம்ல. நம்ம மத்தேயு 24 எடுத்துக்கோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த நாட்களில் என்னெல்லாம் அடையாளங்கள் நடக்கும்னு வந்து நம்ம பார்க்குறோம். மத்தேயு 24 10வது வசனத்துலேருந்து பாருங்கள். மத்தேயு 24:10 அநேக இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் பாருங்களேன், நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்மளை காட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு விரைவில் வரப்போகின்றார் என்பதற்குரிய அடையாளங்கள். அதுக்கப்புறமா 6வது வசனம் பாருங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவை எல்லாம் சம்பிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஸோ நம்ம யுத்த செய்தியை வந்து நம்ம இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், இதுவும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா பஞ்சங்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே எக்கனாமிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸ்ரீலங்காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பார்லிமெண்ட் முன்னாடி அவ்வளோ பெரிய சண்டை, அவ்வளோ பெரிய கூக்குரல் கேட்டது. ஏன்னா எக்கனாமிக்கலி பேட்லி அஃபெக்டட் கண்ட்ரியில் ஸ்ரீலங்காவும் ஒன்று. ஸோ பஞ்சங்கள் வரும். அதுக்கப்புறமா கொள்ளை நோய்கள். நம்ம கோவிடில் வந்து நிறைய பேர் இழந்தோம்ல, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் நிறைய பேர் இழந்தோம், கூட வேலை செய்கிறவங்க, நெய்பர்ஸு. ஸோ கொள்ளை நோய்கள் வரும். அதுக்கப்புறமா பூமி அதிர்ச்சிகளும் அந்த பூமி அதிர்ச்சி செய்தி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ மழை வருது. அந்த மழை காலங்களில் எத்தனை இடங்களில் லேண்ட்ஸ்லைடிங், மண் சரிவு ஏற்பட்டது, அதனால் எவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அழித்து கொண்டே வருகிறார். நம்ம இன்னமும் மனம் திரும்பலைனாக்கா நம்மளுடைய முடிவு வந்து மிகவும் கொடுமையாக காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அநேக கள்ளத்தீர்க்கதரிசி 11வது வசனம், அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ வந்து நம்ம இந்த பைபிள் மெசேஜ் கொடுக்குறாங்க,
இருக்குதுல்ல, அப்போ நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும். அது பைபிள் ரிலேட்டடாக இருக்கா, சத்திய வசனத்தில் சொல்லியிருக்கா, அதன்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்களா. அப்போ கள்ள தீர்க்கதரிசிக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் வித்தியாசம் நாம் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கர்த்தரனாகிய இயேசு கிறிஸ்துனாலே நம்ம அன்புன்னு தானே பார்த்தோம். ஆனால் அந்த கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சண்டை தான். அந்த அன்புன்ற ஒரு வார்த்தைக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ என்ன போராட்டம் வந்தாலோ, என்ன பிரச்சனைகள் வந்தாலோ, என்ன உபத்திரங்கள் இச்சைகள் எவ்வளோ வந்தாலோ, நம்ம கடைசி வரைக்கும் யாரால் நிலை நிற்க முடியுமோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது தான் முடிவு வரும். நிறைய பேர் இப்போ சொல்ல கேட்டிருப்பீங்கள்ல, எங்கே கர்த்தர் வருவாருன்னு சொல்கிறீங்க, இன்னும் வரவே இல்லை, 2020 வருவார், நீங்கள் இப்போ 24 ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. ஆனால் ஏன் தாமதிக்கிறாருனாக்கா, ஒன்று இந்த சுவிசேஷம் பூமியில் கடைமுனை வரைக்கும் இது அறியப்படணும். இன்னொன்று, பாவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நம்ம அவர்கிட்ட போகிறோமா, இல்லை அப்படியே பாவத்திலே இருக்க போகிறோமா, இல்லை நம்ம அந்த குற்ற உணர்ச்சியால் நம்ம குத்தப்படுகிறோமா, இல்லை மனம் திரும்ப போகிறோமா, இல்லை அப்படியே பாவத்திலே இருக்க போகிறோமா, நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இது கடைசி தருணம். இப்போ விட்டோன்னு வச்சுங்களேன், கடைசி காலத்தில் நம்ம இப்போ நிறைய அடையாளங்களை பார்க்குறோம். அதுக்கப்புறமா நிறைய செய்திகளை கேட்குறோம். இந்த நேரத்தில் நம்ம மனம் திரும்பலைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பூலோகத்தில் அப்படியே விடுபட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். வெறும் கொடுமைகள், உபத்திரவங்கள், அதெல்லாம் நம்மளால் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அவருடைய ரகசிய வருகையின் பொழுது நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? இப்போது ஃபஸ்ட்டு ஏன் பிறந்தார் பார்த்தோம், அதுக்கப்புறமா என்ன செய்தார்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா நாம் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார்னு பார்த்தோம். ஸோ அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். நம்ம யார்கிட்டையும் மோசம் போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல வசதி இருக்கலாம், ஆனாலும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுகிறோம். அது எல்லாருக்குமே ஒரு தடவையாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஸோ இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதற்காக பிறந்தார் அந்த நல்ல செய்தி உலகமெங்கும் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்மஸ்னால் வெறும் கொண்டாட்டன்னு மட்டும் நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சத்தியம் இருக்கிறதுன்றதை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அவங்களையும் நல்வழிப்படுத்தணும். நம்ம சில சமயங்களில் நம்மளை அறியாமல் மற்றவங்களோட சேர்ந்து சில காரியங்களில் ஈடுபட்டுடுறோம். ஆனாலும் இப்போ கூட கர்த்தர் ஒன்றும் கெட்டு போகல. கர்த்தரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் நம்மளை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நாம் மற்றவர்களோடு சேர்ந்து இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு நம்ம சந்தோஷமாக இருக்க எப்பவுமே கற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்குள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும். பரவாயில்ல, நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம், ஐயோ இப்படி நம்ம போய் மாட்டிக்கிட்டோமே, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே அப்படின்லாம் நினைக்கின்ற தருணங்கள் நிறையா இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கும், பிள்ளைகளுக்கு பெற்றோரை பற்றின ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி தான் நம்ம நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாம் விட்டுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒருவர் மாத்திரத்தை மட்டும், அவரை மட்டும் நினைங்க, அவரை மட்டும் உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை மட்டும் துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருப்பார். கடைசி முடிவு பரியந்தம் யார் நம்மளை விட்டு போனாலும், யார் நம்மளை ஒதுக்குனாலும் அவர் நம்மளை விட்டு என்றைக்குமே போனதே கிடையாது. நம்ம தான் அவர்கிட்ட போகிறதில்ல. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் தான் அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை துண்டிக்கிறது, ஒரு இடைவெளியை உண்டாக்குகிறது. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நான் கூட என்ன அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா நான் என்ன அறியாமல் ஏதாவது தவறு செய்தாலே என்னை மன்னிச்சிடு ஏசப்பா, ஏன்னா எனக்கு யாரோட உறவும்
தேவையில்ல, ஆனால் நீ மட்டும் என்னை விட்டு தூரம் போயிடாத. நான் எப்போவுமே அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நீ எப்போவுமே ஏசப்பா நீ என் கூட இருக்கணும், அது ஒன்று போதும் எனக்கு. ஏன்னா மனுஷர் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி பேசலாம், நாளைக்கு வேறு மாதிரி பேசலாம். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் வாக்கு மாறாதவர், மனம் மாற அவர் மனிதன் கிடையாது. அதனால் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் எப்போவுமே உங்களோட இருப்பார். நம்ம ஒரு இமைப்பொழுது கூட அவர் வந்து நம்மளை விட்டு விலகினதே கிடையாது. ஆனால் நம்ம தான் நம்ம செய்கின்ற அந்த தப்புனால பாவத்தினால அந்த மணி நேரம் அப்படியே கர்த்தர் அப்படியே ஒதுங்கி நின்று நாம் செய்கின்ற அந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் இப்போ வந்து யாராக இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் கர்த்தருடைய பிறப்பை உணர்ந்து அவர் எதற்காக பிறந்தார், நமக்காக என்ன செய்தார், நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம்ல. ஸோ நம்மளை நாமளே வந்து அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நான் எல்லாம் மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இப்போ வந்து நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து ப்ரேயர் பண்ணலாம். எல்லா குடும்பமாக இருந்தால் இந்த நன்னாளில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக அன்பாக ஆதரவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் ஏசப்பா இந்த அருமையான நாளை காண செய்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களோடும் நாங்கள் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீ எதற்காக பிறந்தீர், நீ எதற்காக இந்த உலகத்தில் மனித குலமாக உருவெடுத்தீர் என்பதை அனைவரும் அறியட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக என்ன செய்தீர் என்று பார்த்தோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு உறவாட, நெருங்கி உறவாட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் ஏதோ எங்களுடைய மனித அந்த சுவாபத்தில் ஏசப்பா ஏதோ ஒரு காரணத்தில் நாங்கள் பல வழியில் ஏசப்பா பின்வாங்கி போயிருக்கலாம் கர்த்தாவே. மனம் மாறி போயிருக்கலாம் கர்த்தாவே. இப்பொழுது ஏசப்பா உம்மை நாடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை சுத்திகரியும். நீர் தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை ஒருபோதும் நாங்கள் விடாமல் இறுக பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து இந்த நாளிலும் இனி வரும் காலங்கள் அந்த புத்தாண்டிலும் ஏசப்பா அவர்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக சந்தோஷமாக வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. எந்த விதமான நோய்களாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் விடுதலை பெற்று சமாதானத்தோடு வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் அவர்களோடு இருந்து அவர்களை ஒவ்வொரு காலத்திலும் நீர் வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஆமாண்டவரே ஏசப்பா, உன்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஏசப்பா என் உள்ளம் மகிழ்கிறது ஆண்டவரே. எவ்வளவு பொன் பொருள் எவ்வளவு எங்களுக்கு கூட்டி கொடுத்தாலும் ஏசப்பா அது உமக்கு நிகராகாது ஆண்டவரே. உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாரும் கர்த்தாவே. இனி வரும் காலங்களில் இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு மாறுபட்ட மறுரூபமாக்கப்பட்ட மனிதர்களாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.